பேரை கேட்டாலே நமக்கு போர் தான் நினைவுக்கு வரும். காசாவில் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் உயிரிழப்பு என்று பார்க்கும் பொழுது சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசாவில் சுமார் 52,000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். போர் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போரை காட்டிலும் ஒரு பெரிய சவால் தற்பொழுது இஸ்ரேல் சந்தித்து கொண்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, உள்நாட்டில் பற்றி எரியும் காட்டுத்தீ தான் அது. அதாவது ஜெருசலமுக்கு மிக அருகில் அந்த காட்டுத்தீயானது எரிந்து கொண்டிருக்கிறது. ஹெலிகாப்டர்களின் உதவியோடு அந்த காட்டுத்தீயை அணைக்க இஸ்ரேல் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு 5000 ஏக்கர்கள் எரிந்து நாசமாகி இருக்கிறது. காட்டுத்தீ இன்னும் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியவில்லை. ஜெருசலத்திலிருந்து டெல் அவீவ் நகரத்திற்கான ஹைவேவை மூடியிருந்தாங்க. தற்பொழுது தற்காலிகமாக திறக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிந்திருக்கின்றன. இஸ்ரேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த காட்டுத்தீயை அணைப்பதற்கு எங்கள் நாடு மட்டும் பத்தாது, வெளிநாடுகள்லேருந்து எங்களுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இத்தாலி மற்றும் குரோஷியா ஏற்கனவே உதவிக்கு ஹெலிகாப்டர்களை அனுப்பியிருக்கிறார்கள். மீதம் கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் பல்கேரியாவிடம் உதவி கேட்டிருக்கிறார்கள். இந்த காட்டுத்தீ பற்றி எரியும் காட்சியை நாம் முழு திரையில் பார்த்து விடுவோம். இது ஒரு தேசிய அவசர நிலை என இஸ்ரேல் பிரதமர் பிரகடனம் செய்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, அங்கே வீசக்கூடிய, அதாவது அதிகமான டெம்பரேச்சர், அந்த சூடு, வெப்பத்தின் காரணமாக மரங்கள் பற்றி எரிந்ததாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் காற்று வேகமாக வீசுவதால் அந்த தீயானது பரவிவிட்டது. இதை கட்டுக்குள் கொண்டு வர தீவிரமாக தீயணைப்பு துறையினரும் விமானப்படையும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு. நச்சுப்புகை பாதிப்பாலும் மக்கள் அவதிப்பட்டிருக்கிறார்கள். சிகிச்சை எடுத்து வருகிறார்கள். 17 தீயணைப்பு வீரர்களும் காயம் அடைந்திருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த தீயை அணைக்க எடுக்கும் முயற்சிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். தீயை கட்டுக்குள் கொண்டு வர 163 டீம்கள் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 12 குட்டி விமானங்களும் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் கலரில் அவர்கள் அந்த ரசாயனத்தை தூவுவார்கள். அது தீ பற்றி எரியும் காடுகளின் மீது பட்டால் தீ அணையும். இவ்வாறு அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இஸ்ரேலில் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நிறைய பேர் தங்களுடைய வீடுகளை அப்படியே விட்டுவிட்டு கையில் கிடைக்கும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வாகனத்தில் வேறொரு இடத்திற்கு செல்கிறார்கள். அவ்வாறு ஒரே நேரத்தில் எல்லா வாகனமும் சாலையில் வந்த காரணத்தினால் டிராஃபிக் ஜாமும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அதிதீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இஸ்ரேல்.